வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பாமகல மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு அப்படின்றது கட்சிக்குள்ள தொடர்ந்து பலராலும் அவ்வப்போது சொல்லப்பட்டது. அது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வைத்ததுல ராமதாஸ் அதிருப்தியை வெளிப்படுத்துறார். அதை தொடர்ந்து நீ செயல் தலைவரா மட்டும் இருந்துக்க, நான் தலைவரா இருந்துக்கிறேன்றாரு. அதற்கு பிறகு வீட்டுக்குள் நடந்த தனிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் ஒரு பொதுவெளிக்கு கொண்டு வந்து பேசியிருக்கிறார். கட்சி மொத்தமும் அன்புமணி அவர்கள் தரப்பில் இருப்பது போல தெரிகிறது. அவர் ஆனா எப்போதும் ஐயா வழியில் நடப்போம், கட்சி நீங்க தான், பொதுக்குழு தான், நிர்வாகிகள் தான் அப்படின்ற கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க சார்? இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை அது உட்கட்சி பிரச்சனை என்கின்ற அளவில் நாம் கடந்து செல்ல முடியாது. இன்னொன்று தந்தை மகனுக்குமான பிரச்சனை என்பதாகவும் கடந்து செல்ல முடியாது. ஒரு நிறுவனருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவருக்குமான பிரச்சனையை நம்ம கடந்து போயிட முடியாது. என்ன காரணம்னா, அந்த அமைப்பு அடிப்படையில மிகவும் வறிய நிலையில் உள்ள மிக மிக பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கான விடுதலையை பெற்றுத் தருகிறோம் அல்லது உரிமையை பெற்றுத் தருகிறோம். ஒன்றிய அளவுல 2% வாங்கி தரோம், மாநில அளவுல 20% வாங்கி தரோன்ற மாதிரி அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயமான உரிமையை வென்று தருகிறோம் என்று சொல்லி அவங்க எல்லாம் ஒன்று சேர்த்திருக்காங்க. ஒன்று சேர்த்ததற்கு பிறகு கொள்கைகளை சொல்லி கருத்தியலை சொல்லி ஒன்று சேர்த்ததற்கு பிறகு இன்றைக்கு அவங்கள வச்சுதான் இவங்க ஒவ்வொரு தேர்தலையும் பணைய வைக்கிறாங்க. உள்ளபடியே கட்சி என்பதை விட அந்த மக்களுடைய சாமானிய மக்களுடைய நம்பிக்கை, ஏழை எளிய மக்களுடைய நம்பிக்கை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை, இவர்கள் மேல வச்ச நம்பிக்கையை சூது விளையாடுவது போல கொண்டு போய் ஒவ்வொரு அலையன்ஸ்லையும் கொண்டு போய் மாத்தி மாத்தி கொடுத்து சேர்த்து இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சி தலைவர்களாக இருக்கிறவர்கள், நிறுவனராக இருக்கிறவர்கள், என் தந்தை மகனா இருக்கிறவங்க கூட கட்சிகள்ல மாறுபட்ட கருத்துக்கள்லாம் வரும். ஆனா அது ஒரு மோதல், ஒரு பிளவு என்கின்ற நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, அங்கெல்லாம் அந்த கட்சியினுடைய அடிப்படை கருத்தியல் அல்லது கொள்கை கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கான வழிமுறை எதுன்ற டிஸ்கஷன் வரும். இங்க என்ன சிக்கல்னா, இங்க கட்சியோட கருத்தியலுக்கான போராட்டமோ இல்ல அது கொள்கை ரீதியான போராட்டமோ எதுவுமே இல்லை. இல்ல திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லும் பொழுது கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட இவர் போகணும்னு சொன்னாரு, நான் ஏடிஎம்கேயோட போகணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கேயோட போயிருந்தா ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிருப்போன்றாரு. அப்பவும் அவர் நாங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை கருத்தியல் இதெல்லாம் எதிரானது பிஜேபி சனாதன கொள்கை கொண்டது, அந்த கட்சியோட நான் எப்படி கூட்டணி சேர்றது அப்படின்னு நான் சொன்னேன் அன்புமணி கிட்ட. ஆனா அவர் ஏடிஎம்கே கூட்டணி விட்டுட்டு பிஜேபி போனார்னு சொல்லியிருந்தாருன்னா அவங்களுக்கு இன்னமும் ஏதோ கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணும். ஆனா அது மாதிரிலாம் இல்லாம இன்னும் கூட ஒரு படி மேல போய் என் காலை பிடிச்சிட்டு அழுத்தினாங்க, நான் செத்து போயிடுவேன்னு சொல்றாரு, அதாவது கொல்லி நீங்க தான் வைக்கணும்னு சொல்றாருன்னா, வெறும் கூட்டணிக்காக அவர் அழுத்தம் கொடுத்திருந்தாருன்னா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போக வேண்டியதில்லை. இவரை முடிவெடுத்தது ஒரு தலைவர் என்ற நிலையை தாண்டி மகன் மருமகள் என்ற நிலையில முடிவெடுத்திருக்காரு. அப்ப பிஜேபியோட மிரட்டல் அரசியல் இது எல்லாமே இதுல வெளிப்படுது. ஒட்டுமொத்தமா இன்றைக்கு அன்புமணி இடத்துல கட்சி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருப்பது போறதெல்லாம் வேற. அது அவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ். அது கூட அதுல எனக்கு ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கிறது. நீங்க தலைவர்களாக இருக்கக்கூடியது, பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க எப்பவுமே எப்படி போவாங்கன்னா, புற சூழல்ல யாருக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல யாருக்கு வலிமை இருக்கிறது என்பதை பார்த்துதான் போவாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஏடிஎம்கே பிளவுபட்ட பொழுது ஜானகி அணி ஜிஆர்டியில் இருந்த பொழுது தலைவர்கள் எல்லாம் ஜானகி அணியில தான் இருந்தாங்க. எலக்டோரல் சக்சஸ் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்தது. ஆனா நம்ம அதை வச்சு சொல்ல முடியாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது ஏழை எளிய மக்களுடைய நம்பிக்கையை கெடுத்து இவங்க பண்ணதற்கான ஒரு விளைவாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு பேசும் பொழுது, ராமதாசனுடைய இது செல்லாது, நம்மளுக்குதான் எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாலும் கூட, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு காலத்துல பாமகவோட நெருக்கமாக டிராவல் பண்ணிருக்கு. பல்வேறு சமூக பிரச்சனைகள்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒன்றாக இணைந்து போராடி கொண்டிருந்த ஒரு கூட்டணி 2 கட்சிகளுக்கும் இடையில் இருந்திருக்கிறது. நீங்களே குறிப்பிடுவது போல ரொம்ப ஏழை எளிய அடித்தட்டு மக்கள், வறிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை அந்த கட்சியை ஒன்று திரட்டி வைத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? பெரும்பான்மையான வன்னியர்களுடைய ஆதரவு அப்படின்றது பாமகவுக்கு இருக்கிறதா? பாமகவுடைய பேஸ் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறீங்க?
பாமகவுடைய பேஸ் வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா அவங்க எடுத்த முடிவுனால வந்து அது கரைஞ்சு போயிருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, அவங்களுக்கு வாக்களிப்பவர்கள் வெறுமனே வந்து கட்சியை சார்ந்தவர்கள் என்கின்ற நிலையில வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்துல வாக்களிக்கல. கட்சியை கடந்து கூட வந்து ஒரு சமூக ரீதியான போராட்டங்கள் நடத்தி இவர் வந்து உரிமைகளை பெற்று தருவார் என்று கிராஸ் ஓட்டிங் மாதிரி எல்லாம் வந்து வாக்குகள் வந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா அவங்க நிக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க நிற்கிற கூட்டணிக்கு எதிர்கூட்டணியில இருந்தவர்கள் கூட வந்து சமூக ரீதியாக பார்த்து வாக்களிப்பதெல்லாம் இருந்தது. ராமதாஸ் அவர்களோடு நாங்கள் பயணித்தது என்பது வந்து என்னன்னா, அவர் பேசின கருத்தியல், கொள்கையை, அப்புறம் வந்து அம்பேத்கர் சிலைகளை திறந்தது போன்ற விஷயம், அப்புறம் அடக்கம் செய்ய முடியாத ஒரு சவத்தை வந்து கொண்டு போயிட்டு ஒடுக்கப்பட்ட சவத்தை கொண்டு போய் வந்து அவர் அடக்கம் பண்ணது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து அவர் செஞ்ச நடவடிக்கைகள்னால ஒரு நம்பகத்தன்மையோட வந்து பயணிச்சோம். இன்னும் சொல்ல போனா 2011 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பொழுது அன்றைக்கு வந்து அந்த 2G பற்றிய வந்து ஒரு தவறான பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையமே கூட மாற்றத்துக்கு வாக்களிங்கள்னு சொல்லி திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு நிலையெல்லாம் இருந்தது. ஆனாலும் கூட ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, பாமக விசிக வந்து கூட்டணி அமைச்சாங்க, இந்த கூட்டணி வந்து இது வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் இதை வந்து எங்க தலைவர் எழுச்சி தமிழரை பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிந்த பிறகு அவர் வந்து எல்லா பூத்தோட ஓட்டு லிஸ்டையும் வச்சுட்டு, இங்க பாருங்க, இங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட பிரசன்ஸ் இருக்கிற இடம், இங்க பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, பாமக பிரசன்ஸ் இங்க இருக்கு, இங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, அதனால யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, அடிப்படையில ரொம்ப கடைநிலையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சமூகங்களும் வந்து ஒற்றுமை என்பது முக்கியம்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு உள்ளாட்சி தேர்தலில் தனியா கூட நிக்கலாம், விசிகேவும் பிஎம்கேவும் கூட ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு. ஆனா திடீர்னு அவர் தனியா நிக்க போறேன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார். பின்னாலதான் நம்மால என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, அந்த காலகட்டத்துல RSS உடைய முயற்சிக்கு வந்து அவர் வந்து பலியாயிட்டாரு. ஏன்னா அதே மாதிரியான ஒரு அப்ரோச் விடுதலை சிறுத்தை கட்சியும் அவங்க வந்து பண்ணாங்க. குறிப்பா தலைவர் எழுச்சி தமிழரை சந்திச்சு, நீங்க எதற்காக வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுறீங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு ஏன் பேசுறீங்க, நீங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ராமதாஸ் கூட வந்து அவங்க ஜாதிக்கு மட்டுமே பேசுவாரு, நீங்க அந்த மாதிரி பேசுங்கன்னா அப்ரோச் பண்ணாங்க. அதற்கு பலியாயிட்டாங்க. RSS திருமாவர்களிடம் வந்து பேசியது இது. ஆமா, அவர் இது வந்து தலைவரே 1-2 இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவங்க வந்து பேசுறாங்க, ஒரு அட்வைஸ் மாதிரி சொன்னாங்க. நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து சர்வே ஆக முடியும் பாலிடிக்ஸ்ல. நீங்க பாருங்க ராமதாஸ் எப்படி வந்து பேர வலிமை வச்சிருக்காரு, எப்படி அவரால் வந்து கவர்ன் பண்ண முடியுது, எல்லாமே காரணம் வந்து அவர் வந்து சாதி அரசியல் பேசுறதாரு. எப்பொழுதும் போல தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய தெளிவுனால வந்து அதை வந்து தள்ளி விட்டுட்டாரு. அதற்கு பிறகுதான் வந்து நீங்க வந்து தர்மபுரி இளவரசன் கொலையெல்லாம் அரங்கேற்று ஒரு சாதி ரீதியான முன்னெடுப்புகள், அதற்கு பிறகுதான் அவர் வந்து தலித் அல்லாதவருடைய அமைப்புகள்லாம் ஒண்ணு சேர்த்து பண்ணது. இப்ப இன்றைக்கு வந்து அன்புமணி வந்து பிஜேபியோட கூட்டணி போனார்னு அவர் குற்றம் சாட்டுற திரு ராமதாஸ் அவர்கள், இன்றைக்கு அந்த நிலை ஏற்பட்டதற்கே காரணம் அவர் தான். அவரிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகத்தான் வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க யார் பக்கம் வந்து பேஸ் இருக்கும் அப்படின்னு. என்னோட புரிதல் படி வந்து இன்னமும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஓட் பேங்க்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா, அடிப்படையில வந்து ரொம்ப எளிமையா இருக்கவர்கள், அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து புரிதல் இல்லாம இருக்கவங்க, இவர் பேசுறதெல்லாம் இன்னமும் மெய்தான் உண்மைதான் என்று நம்பக்கூடியவர்கள், ராமதாஸ் அவர்கள் மீதுதான் வந்து அவங்களுக்கான ஹோல்டு இருக்கு. இன்றைக்கு இந்த பொறுப்பாளர்கள் அடுத்தடுத்த நிலையில இருக்கவங்க, ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களாம் வேணா அன்புமணியோட இருக்கலாம். கிரவுண்ட்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு இன்னைக்கு வந்து குறைந்திருக்கக்கூடிய அந்த கணிசமான எண்ணிக்கையில வந்து, ஏன்னா அவங்க இன்னும் வந்து அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை. அவங்களுக்கு இன்னமும் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்திற்காக வந்து களமாடக்கூடிய என்கின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இது வந்து ஃபேக்சுவல் ட்ரூத். இருந்தாலும் அந்த அந்த நிலையில வந்து அவருக்கு தான் வந்து கிரவுண்ட்ல வந்து ஆதரவு இருக்கும் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே. இல்ல இப்ப வந்து ஒரு சாதிக்கு உள்ள அந்த கட்சி சுருங்கி விட்டதா, அந்த சாதிக்குள்ளேயே கொஞ்சம் வெறியூட்டக்கூடிய வேலைகளை அந்த கட்சி செய்து வருதுன்னு விமர்சனம் இருந்தாலும், ராமதாஸ் இப்பவும் நாங்க தான் தலித்தல் மேலேயே முதல்ல MOS ஆக்கணும், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா வந்து யூனியன் லெவல்ல கேபினட் பொசிஷன் கொடுத்தோம், இப்பவும் வந்து ஒரு பொதுச் செயலாளராக தலித் ஒருவரை தான் வைத்திருக்கிறோம், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் பொருளாளராக வச்சிருக்கிறோம். அப்போ இது ஒரு பொது கட்சி தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க தொடர்ந்து தந்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில அது அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்பவுமே அந்த மாதிரியான கிளைம் பண்ணி அதுல ஆதாயம் தேடுறவங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி. நீங்க வந்து திரௌபதி முர்மு வந்து நாங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடிய மக்கள் எல்லாமே வந்து வலிமை பெற்றுட்டாங்க, இல்ல வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான நிலையெல்லாம் வந்துச்சா, உரிமைகள்லாம் வந்துச்சான்னா வராது. இது தேவையான தேவை, அந்த மாதிரி அடையாளப்படுத்தி 1-2 பேரை வந்து கொண்டு வர்றதுன்றது தேவை. ஆனா அதை கொண்டு வர்றதே இந்த மாதிரி சொல்றதுக்காக தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அளவு தான் இவருடைய செயல்பாடு இருக்கிறது.
அவங்க அன்றைக்கு திரு தலித் தேர்மொழி அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா வந்து அது வந்து வெறுமனே வந்து அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதை கடந்து அவர் ஒரு இன்டெலெக்சுவல், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கள போராளியா இருந்திருக்காரு. நீங்க அப்ப என்னன்னா அந்த வேல்யூ வந்து இவங்க டிமினிஷ் பண்றாங்க. நீங்க வந்து அவர் அப்ப தலித் தேர்மொழி அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராதவராக இருந்திருந்தா வந்து அவருடைய அறிவுக்கும் திறமைக்கும் இவங்க கொடுத்திருக்க மாட்டாங்கன்னா அதுவே ஒரு தவறு தானே. அப்ப நம்ம அந்த மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்றதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்றது வந்து அப்ப உள்நோக்கத்தோட தான் அன்றைக்கு திரு தலித் தேர்மொழி அவர்கள் வந்து கொடுத்தது வந்து உள்நோக்கத்துக்காக இந்த மாதிரி கிளைம் பண்றதுக்காக பண்றாங்கன்ற மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். வெறுமனே பொறுப்புகளை ஒன்று ரெண்டு நபர்களுக்கு வந்து பொறுப்புகளை கொடுப்பது என்பது கன்சிஸ்டன்சி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இல்ல வந்து தலித் அல்லாதவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு வெறும் பிரதிநிதித்துவம் மட்டும் கொடுக்கல. நீங்க அவங்க இஷ்யூஸ்ல பேசுறோம். இன்னைக்கு நாங்க வர 14ஆம் தேதி வந்து நாங்க வந்து வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடுறோம். நாங்க வெறுமனே வந்து நாங்க வந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டோம். ஏற்கனவே முகமது யூசுப் அவர்களுக்கு வந்து பொருளாளர் கொடுத்திருக்கோம். நாங்க இஸ்லாமியருடைய காவலர்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்ப அந்த இஷ்யூஸ் பேசணும்ல. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இஷ்யூஸ் பேசணும்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை கொடுக்குற இடத்துல வந்து நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை மறுக்கக்கூடிய இடத்துல மறுக்கிறவங்க பக்கம்லாம் போய் நிக்கிறீங்க மேல்பாதியில போய். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க வந்து நாங்க வந்து தலித் தேர்மொழி அவர்களை வந்து அமைச்சராகணும், இப்போ ஒருத்தருக்கு வந்து நாங்க பொதுச்செயலாளர் கொடுத்துருக்கோம்னா இது ஏமாற்றுகிற வேலை தான். அதனால இது ரொம்ப கிளாரிட்டியா வேணும், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அந்த சமூகம் இல்ல வந்து ஒரு ஒரு அமைப்புக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து வெறுமனே ஒரு பதவி 2 பதவியை எடுத்து கொடுக்கறது இல்ல முக்கியம். இப்ப பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம், 4 பேருக்கு பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது இல்ல முக்கியம். பெண்கள் விடுதலைக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதை முன்னெடுக்க வேண்டிய அப்படிப்பட்ட இந்த செயல்பாடுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட எங்கேயுமே கிடையாது. என்ன சொல்ல போனா சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் கூட ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. பழனி பாபா போன்றவர்கள் இருக்கிற பொழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஷெரீப் போன்ற தோழர்கள்லாம் கூட அங்க இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைக்கு அவங்க வந்து குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்னும் சொல்ல போனா அது வந்து RSS சேர்ந்து இன்னைக்கு வந்து சிறுபான்மை மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய இடத்துல போய் நாடாளுமன்றத்துல வந்து அவங்க அது மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஓகே, அப்ப இந்த 2 பேருக்கு இடையில வந்து என்னதான் பிரச்சனை? 2 பேருமே இப்ப ராமதாஸ் அவர்கள் 2011லயே RSS சொல்லக்கூடிய அஜெண்டாவை ஏத்துக்கிட்டவரா இருந்திருக்கிறாரு. அன்புமணி அவர்கள் 2021, 24 அதை ஏத்துக்கிறவரா மாறுறாரு. அப்போ 2 பேருமே பேஸ் ஒன்னாதான் இருக்கு, 2 பேருடைய செயல் திட்டம் ஒன்னாதான் இருக்கு. வெற்றி கூட்டணி எது அப்படின்றதுலதான் பிரச்சனை வருது அப்படின்னா 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிறதுக்கான பின்னணி என்ன? இந்த வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப பொதுவா வந்து நான் வந்து ஊகத்தின் அடிப்படையில இல்ல வந்து கசியக்கூடிய செய்திகளின் அடிப்படையில வரக்கூடிய செய்திகளை வந்து நான் வந்து என்டாஸ் பண்றது இல்லை. ஆனா என்னன்னா தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு முறை கூட்டணி வைப்பதற்கும் வந்து பெரிய அளவுல வந்து அவங்க வந்து பண பரிமாற்றங்களோட தான் வந்து கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டு ஆரம்பத்துல அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் போது அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்த பொழுது நீங்க அதிமுக தரப்புல இருந்து மிக முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா என்கிட்டே வந்து 1-2 பேர் வந்து ஒரு பெரிய தொகை பரிமாற்றம் நடந்தது என்பதை வந்து அவர்கள் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்ற எண்ணத்தோடவே அவங்க பேசினாங்க. இவங்களை வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணுன்ற எண்ணத்துல எந்தெந்த இடத்துலாம் கொண்டு பண்ணுவோம். இது இன்றைக்கு கீழே வரைக்கும் கிரவுண்ட் வரைக்கும் எளிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. இன்னும் ஒரு சாரர் அதை புரிஞ்சு கொள்ளலே தவிர அடுத்தடுத்த நிலையில இருக்கவங்களுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு. நீங்க 2011 வந்து ராமதாஸ் அவர்கள் RSS பக்கம் போனாரு, அது இப்போ வந்து போனாருன்னு இல்லை எடுத்துக்கூடாது. RSS பக்கம் போனாருன்னு நம்ம வந்து திரு ராமதாஸ் அவர்களை சொல்வதற்கு காரணம் அவர் முதல்ல வந்து ரொம்ப முற்போக்கான அரசியல் பேசிட்டு இருந்தாரு. அன்புமணி அவர்களை பொறுத்தவரை எந்த காலத்திலயும் முற்போக்கான அரசியல வந்து அவரா வந்து முற்போக்கான அரசியலோ முற்போக்கான சிந்தனையிலோ பேசினவரா நமக்கு தெரியல. அவர் தன்னை வந்து ஒரு பெரிய ஐக்கானா தன்னை வந்து ஒரு பெரிய இதுவா தான் தன்னை தான் தன் சுயமா வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவாரு தவிர அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே அந்த மாதிரி இல்லை. அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஐடியாலஜி இல்லை. இவர் கொண்டு போன பாதையில அப்படியே போயிட்டு இருக்காரு. அவரு அதுல போறதுக்கான காரணம் தனிப்பட்ட நலன்கள் இருக்கு அப்படின்றதுக்காக போராட்டம் நாம பார்க்க வேண்டி இருக்குது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா அவர் பேசும்போதெல்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என் கையில கொடுங்க, நான் எப்படி பண்றேன் பாருங்க, நான் இங்க நினைச்சா இங்க இருந்தே கிளின்டனுக்கு போன் போடுவேன், இங்க இருந்தே ட்ரம்ப்புக்கு பேசுவேன், இந்த மாதிரியான இதுதான் கொண்டு போறது. அவர் வந்து இஸ் நாட் அன் ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் ஆர் ஐடியாலஜிக்கலி பேஸ்ட் லீடரா நான் பார்க்கல அவரை. அவர் வந்து சந்தர்ப்ப சூழலால இந்த இயக்கத்துக்கு வந்து அவருக்கான ஒரு வாரிசு அடிப்படையில உண்மையிலே சொல்ல போனா அதுதான் வாரிசு அரசியல். இன்னைக்கு இவங்க வந்து இதுல ஒரு நல்லதும் நடந்திருக்கு. நீங்க பாருங்க, இப்ப பேரலா வந்து நிறைய இயக்கங்கள்ல குருதி வழியா வரக்கூடியவர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வர்றாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா இவருடைய நடவடிக்கைகள் வந்து
அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்கலாம் எவ்வளவு உயர்வானவர். இன்னும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்ரி அதர் டே வந்து கலைஞரும் அவரும் வந்து பொதுவெளியில கூட்டங்கள் கடந்துப்பாங்க, அறிவாலயத்துக்கு வருவாங்க, பல இடங்களுக்கு போவாங்க. அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் எப்பவாதான் 2 பேரும் மேடையை ஷேர் பண்றாங்க, இல்ல வந்து ஒன்னா வந்து தெரியுறாங்க. அப்படி தெரிகின்ற சந்தர்ப்பங்கள்ல இவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பையன் அப்பான்றதை கூட விட்டுடுங்க, அவர் ஒரு நிறுவனர், இவர் வந்து கட்சியில ஒரு தலைவர். இவரோட பாடி லாங்குவேஜுக்கும் நீங்க பழைய நேரங்கள்ல கலைஞர் இருந்த காலகட்டங்கள்ல அவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை 2 முறைனா நீங்க போலியா கூட நடிக்கலாம். நான் உங்ககிட்ட நடிக்கிறேன், ஒரு 2 சந்தர்ப்பத்துல வந்து நான் ரொம்ப பாடி லாங்குவேஜ் இயல்பா வச்சுட்டு 3வது நிமிந்தம் நிற்பேன். இது ஆனா ஒரு கண்டினியூஸா ஒரு கன்சிஸ்டன்டா வந்து அவரோட உண்மையான நிலையே அதுதான் மாதிரி வெளிப்படுத்தியிருக்காரு. அவங்களுக்குள்ளும் கலைஞருக்கும் தளபதி அவர்களுக்கும் கூட பல கருத்து வேற்றுமைகள்லாம் வந்திருக்கு, பல சூழல்ல வந்திருக்கு, கூட்டணி தொடர்பான கருத்து வேற்றுமைகள் கூட வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் வந்து திரு முரசொலி மாறனுடைய நிலைப்பாடு எடுத்து அந்த தேர்தலில் வந்து திமுக ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் கூட வந்து இருந்தது. ஆனா எப்பொழுதும் வந்து அது வந்து தனிப்பட்ட முறையில வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நிலை இல்லாத காரணம் தான் அதுல வந்து ஒரு கருத்தியல் அடிப்படையிலான மோதல் இருந்தது. கருத்தியல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு வழிமுறை என்னன்னு இங்க அது கிடையாது. ஆக இதுக்கு எல்லாம் மொத்தமா காரணம் என்னன்னா, கட்சியோட கருத்தோ இல்ல கருத்தியலோ கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. கட்சியை பயன்படுத்தி எளிய மக்களை பயன்படுத்தி இவர்கள் சேர்த்து வைப்பதுல பிரித்து கொள்வதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அது வந்து இவங்க 2 பேர்ன்றதை விட இவங்க 2 பேருக்கு பின்னாடி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் 2 அணியா நின்று அவர்கள் போடக்கூடிய சண்டை தான் வந்து இன்னைக்கு இவர்கள் வந்து இவங்க வந்து லீட் பண்றவங்க தான் அவங்க 2 பேர். அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும். இவங்களுக்கு பின்னாடி ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுக்களுக்கு இடையே நடந்த மோதல் தான் வந்து இன்னைக்கு வெளிச்சத்து கொண்டிருக்கு. ஓகே. இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்படுற ஒரு கருத்து தான், நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் அன்புமணியிடமிருந்து விலகி தனித்து வந்து அவர் ஒரு 4-5 பேரோட அல்லது வந்து ஒரு சிறிய குழுவோட வந்து திமுக கூட்டணியில் இணைய வருகிறார் அப்படின்னா அவருக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்கும்? விசிகா அப்போது அதை கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா விசிகாவுடைய நிலைப்பாடு வெரி கிளியர். பாமக இருக்கும் இடத்தில் விசிகா இல்லை அப்படின்றது இஸ் ஆல்மோஸ்ட் கிளியர். எப்பவுமே அது சொல்லப்படுவதுதான். ஆனால் பாமக அல்லாமல் ராமதாஸ் தனித்து ஒரு குழுவோடு இங்கு வர்றார் அப்படின்னா அவரை இணைத்துக் கொள்வதற்கு கூட்டணியில வந்து இடம் இருக்குமா? அதற்கான வாய்ப்பு எப்படி பாருங்க? 2 விஷயம். இன்னும் அந்த அளவுக்கு போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படியா செட்டில் பண்ணுவாங்க. நீங்க வந்து கம்பெனில வந்து ஷேர்ஸ் பிரிக்கிற செட்டில்மெண்ட் மாதிரி எப்படியா ஒன்று முடிஞ்சிரும்ன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் நான், என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்னொன்னு, ராமதாஸ் அவர்கள் பிரிந்து வந்தாலும் இல்ல வந்து அன்புமணி அவர்கள் பிரிந்து வந்தாலும் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு கருத்தியல் ரீதியான நிலைப்பாடு ஒண்ணுதான். நான் சொன்னது மாதிரி ராமதாஸ் தான் டிரைவிங் ஃபேக்டர். அவர் தான் இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு. அப்ப நீங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து புனிதரா வந்து மாறிட முடியாது. தனியா வந்துடுறாரு, வெளியில வந்துடுறாருனால அவர் புனிதரா மாறிட மாட்டாரு. அவர் வந்து அவருடைய கருத்தியல் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயக கருத்தியலா மாறிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவருடைய நடவடிக்கைகள்ல உடன் இருந்தவர் தான் அன்புமணி. நான் சொன்னது எல்லாமே திரு ராமதாஸ் முன்னின்று நடத்தியது தான். ராமதாஸ் அவர்கள் முன்னின்று நடத்தியது தான் வந்து இளவரசனுடைய கொலைக்கு வந்து அடிப்படையா அமைந்தது அவருடைய செயல்பாடுகள். அதுல எதிரொலியாகத்தான் வந்து அடுத்த தேர்தல் வந்து அன்புமணி வந்து அங்க போலரைஸ் ஆகி வந்து வெற்றி பெறாரு. வெற்றி பெற்ற இடத்துல அந்த 6 கான்ஸ்டியூன்சி 6 செக்மெண்ட்ல ஒரு செக்மெண்ட்ல நல்ல ஓட்டு வாங்கின செக்மெண்ட் திருப்பி சட்டமன்ற தேர்தல் இருந்து தோக்குறாரு. 2014 வெற்றி பெறாரு, 2016 தோக்குறாரு. இதுக்கு அப்புறம் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் தான் வந்து தலித் அல்லாதவர்கள் என்ற கட்டமைப்பை வந்து கொண்டு போறாரு. ராமதாஸ் அவர்கள் தான் வந்து மேல்பாதி உட்பட எல்லா இடங்களிலும் நடைபெறக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு வந்து ஆதரவாக நின்று செயல்படக்கூடியவர். ராமதாஸ் அவர்கள் பல நேரங்களில் வந்து பிஜேபிக்கு முழுமையா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ராமதாஸுடைய ஸ்டாண்டை தான் அன்புமணி வெளிப்படுத்தியிருக்காரு பார்லிமெண்ட்ல. ஓட்டு போடுறதோ அல்லது வந்து ஓட்டு போடாம இருக்கிறதோ, எதிர்த்து வாக்களிக்கிறதோ, இது போன்ற நிலைகள் எல்லாமே ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு தான். அப்படி ராமதாஸுடைய நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது அவருடைய ஐடியாலஜி வந்து பேசிக்கலா வந்து சனாதன கருத்தியலோட இயந்து போகக்கூடிய ஒத்து போகக்கூடிய நிலையில அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்பது ஒன்று. ஏற்கனவே இந்த கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக திட்டவட்டமா இதுல இன்னொன்னு என்னன்னா நம்பர் கேம்ஸ் இருக்கு. நீங்க இப்ப ரொம்ப இயல்பா பாத்தீங்கன்னா இப்ப இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து நம்பர் கேம்ல வந்து ஒரு திமுக வந்து ஹேண்டில் பண்றதுல ஒரு அவங்களுக்கு வந்து அதுல ஒரு ஸ்கில் தேவைப்படுது, அதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து தேவையில்லாம இப்ப என்ன தேவை இருக்கு? ஸ்ட்ரென்தனா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி நீங்க வலுவூட்ட வேண்டிய நிலையில இருந்ததுன்னா நம்ம வந்து யார் வேணா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இங்க வலுவூட்ட வேண்டிய நிலையே இல்லை.
இது வந்து முழுமையாக வலுவூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இது முழுமையாக வலுவூட்டப்பட்டு எதிர்த்தரப்புல இருக்கிறவர்கள்லாம் வந்து வலுவை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. ஆகவே அதற்கான தேவை இருக்காது. அப்படிப்பட்ட முடிவை வந்து எடுக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியையும் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அவங்க தனித்தனியா இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதியவாத அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்கின்ற நிலையிலிருந்து பிரிந்தவர்கள் கிடையாது. அதுல இருந்து அவங்களை பிரிச்சு பார்க்க முடியாதுன்றதான் விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைப்பாடு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி தொடர்.